I truly empathize with the people who are acting in this play because in 2014 I acted in a Nadagam under the direction of the great Salim Hadi, and I completely regretted my life after that. Good day everyone, my name is Dinesh Gurunathan. Welcome to yet another episode of the Guru Project podcast. Today we are going to talk about something that's close to my heart, is theatre. More importantly, Tamil theatre. With me, we have Salim Hadi. வணக்கம் everybody. 10 வருஷமா வந்து தியேட்டர் அண்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி I'm a hybrid storyteller and educator. We are having the first Singapore International Tamil Theatre Festival. நாடகமெக். organized by Agam Theatre, correct? Correct. எங்க நடக்குது? நிறைய இடங்கள் நடக்குது, பிளே நடக்குது, அதுக்கப்புறமா there's a few other places தான். இன்ஃபேக்ட் அதை பற்றி தெரியறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ Okay. So one of the, I think there are a lot of plays happening, right? It's not just, it's international. So Singapore theatre companies are happening. They're also coming from abroad. So we are just going to focus this on Salim's play. Salim's directing a play. And the Nadagam title வந்து பள்ளி. பள்ளி as in lizard. எஸ். ஸோ ஸ்கூல் கிடையாது, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது பள்ளியா என்னது, இல்லை பள்ளி சின்னையில். ஸோ பள்ளி. Okay. Very good. Thanks. Yes. Okay. So this play is actually written in English first, right? 1996 1996 வந்து ஹரிஷ் சர்மா wrote it as Lizard. ஸோ அதுக்கப்புறம் அதை படிச்சு இப்போ 30 வருஷம் கழிச்சு 2026 வந்து அதை பள்ளி. It just put it as the way it is. Okay. So, Okay, without going into so much details and all that, put the synopsis of the play. 3 பேர் நாடகத்தில், அதாவது கதாபாத்திரங்கள் 3 பேர். ஒரு அம்மா, ஒரு பிரின்சிபல், அதுக்கப்புறம் அவங்களோட பையன் who is about 16 years old, அதுக்கப்புறமா ஒரு வேலைக்காரி. இந்த 3 பேரும் ஒரு வீட்டுக்குள்ளார நடக்கிற ஒரு டாக்ஸிகாலிட்டி, வீட்டுக்குள்ளார நடக்கிற ஒரு ரொம்ப க்ரூடாக சொன்னாக்கா கருமாந்திரம். இந்த வீட்டில் ஆக்சுவலி இதெல்லாம் நடக்குமா அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு விதத்தில் உள்ள ஒரு பிளே. இங்கிலீஷ் வந்து அப்சர்டிஸ் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்சர்டிஸ் பிளே. இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு கதை. அதை ஒரு பக்கமும் மாற்றாம தமிழில் மொழிபெயர்த்து இயக்குறோம் இதை. ஸோ parent, which is the mother, child, son, and then the domestic helper. Yes, correct. And அவங்களோட உள்ள கெமிஸ்ட்ரி, அதுதான் பள்ளி. Okay. Any idea why? Okay, I'm quite sure there are a lot of plays written, right? Why do you choose this particular one, bro? Okay, எனக்கு எப்போதுமே வந்து ஏதோ தெரியல, ஒரு எனக்கு லைட்டர் சைட் ஆஃப் லைஃபை விட டார்க்கர் சைட் ஆஃப் லைஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஹரிஷ் சர்மா எழுதின வந்து ஸ்டேயிங் அ லைஃப் அப்படின்னு ஒரு பிளே எழுதியிருந்தாரு. அது வந்து ஒரு சினாப்சி அதுக்கு சொல்ற மாதிரி இருந்தாக்கா, ஒரு அம்மா, அப்பா, பையன், பொண்ணு 4 பேரும் வந்து யாரு வந்து சாகணும் அப்படின்னு எழுதிப்பாரு. சரி, அப்படி. ஸோ ஏன் வந்து அந்த மாதிரி ஸ்டோரிஸ்க்கு எனக்கு ஐ வாஸ் கிராவிடேட்டிங் டுவர்ட்ஸ் 2 years. குடும்பங்களில் வந்து இதெல்லாம் முக்கியங்கிறது வந்து காட்டுற மாதிரி ஹரிஷ் சர்மா எழுதியிருந்தார். அண்ட் ஹரிஷ் சர்மா இஸ் சம்திங் ஐ எம் வெரி க்ளோஸ் டு இன் டர்ம்ஸ் ஆஃப் அவரோட நேரட்டிவ் வந்து ரொம்ப நேபருக்கு ரொம்ப வெரி நேபர்ஹுட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ பக்கத்து வீட்டிலே நடந்தாக்கா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் இருக்கும்போது ஐ வாஸ் திங்கிங் இது வந்து தமிழ் ஆடியன்ஸ் கொண்டு போனால் அப்படி இருக்கும்னு சொல்லும்போது ஐ ஆக்சுவலி டிட் அ ஸ்கிரிப்ட் ரீட் ஃபார் தட் பிளே. அதுக்கப்புறமா உள்ள ஜேர்னியில் தான் சரி இதை வந்து மேடைக்கு கொண்டு வர மாதிரி இருக்க வேற என்னென்ன பிளேஸ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் சொல்லும்போது தான் பள்ளி வந்துச்சு எனக்கு. Anything from the audience, anything special about who's acting, bro? Anyone to reveal? 3 பேர் இருக்காங்க. ஆமா bro, 3 characters, 3 பேர் இருக்காங்க bro. இல்ல ஆக்சுவலி இதுல பள்ளி வேற இருக்கு. நீங்களா? இல்லை, நான் இல்லை. ஸோ நிறைய பள்ளிகள் இருக்காங்க. ஸோ ஆடியன்ஸே அவங்க ஒரு பெரிய பள்ளியாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்பப்போ வந்து ஆடியன்ஸ் கேட்கக்கூடிய ஒரு சத்தம் வந்து கேட்பாங்க. ஸோ அது எப்பப்போ வரோங்கிறத வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்துங்க. மற்றபடி வந்து அன்பு அப்படின்னு நடிக்கிறாங்க, இஸ் அ ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறமா வந்து பூஜா நடிக்கிறாங்க. 3வது வந்து ஷீனா. ஸோ இந்த 3 பேரோட நான் வேலை பார்த்ததே கிடையாது. So first time working with them. Are they also new to theatre or? Pooja has acted before. Math theatre production நடிச்சிருக்காங்க. Sheena is also a new kid in the block. அவங்க அகமோட ப்ரொடக்ஷன், ஐ மீன் அகம் ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடக்ஷன்ஸ் நடிச்சிருக்காங்க, if I'm not wrong. And Anbu is quite new to. How young is he? Is he a student, about, right? NUS student. I think it's about 20. Early 20s lah. 20s. நம்மள மாதிரி பாரு, நம்ம ish. Uncle ஆயிட்டு. I'm accepted. Okay, I don't want to say I'm an uncle yet. So you're still bro. You just said you're doing theatre for 30 years.
Okay lah, maybe could be young, I think. ஆமா நீங்க பிறந்ததுலேருந்து தியேட்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. So something a bit young, yeah. Okay, so how long is the preparation, the rehearsals? எத்தனை மாசமா? நான் ஏப்ரல் எனக்கு என் நாடகத்துக்கு வந்த பள்ளி வந்து இட்ஸ் ஆக்சுவலி அன்பு. அவங்ககிட்ட தான் சொன்னேன், நீ வந்ததுலேயே நீ தான் பள்ளி அண்ட் ஹிஸ் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பள்ளி. ஏன்னா எத்தனையோ பேர் வந்து மேடா வந்த பள்ளியெல்லாம் வந்து செத்துடுச்சுன்னா ஏதோ சூழ்நிலையால் செத்துருக்கலாம், இல்லைன்னா உங்களை பார்த்து நீங்க ஸோ ஏதோ ஒரு கட்டத்துக்காக லைக் அவங்க பள்ளியா இல்லை. ஸோ எப்போதுமே என்னோட குருக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து அந்த கேரக்டருக்கு போகிறது முன்னாடி அந்த கேரக்டர் வந்து உங்களை தேடமா. ஸோ தட்ஸ் ஐ டோல்ட் அன்பு, ஷீனா அண்ட் பூஜா, யூ ஆல் வர் த செலக்டட் பள்ளிஸ் பை த ஆர்ட்ஸ். ஏன்னா எனக்கு ரிலீஜனை விட ஆர்ட்ஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபேத். ஸோ அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ அந்த எனர்ஜி தான் வந்து இந்த 3 பேரை கொண்டு வந்துச்சு. அந்த எனர்ஜி chose you as well. I believe so. ஸோ அதாவது நான் சொன்னேன், இதே அவங்ககிட்ட சொல்லிட்டேன் என்னன்னா, in an event something happens, then you can definitely start the play by in the loving memory of the biggest பள்ளி Salim Hadi, and then you can start the play. ஆனால் நிச்சயமா பள்ளி போகும். But you know, I truly empathize with the people who are acting in this play, because in 2014 I acted in a Nadagam under the direction of the great Salim Hadi, and I completely regretted my life after that. Really? Yes. சொல்லவே இல்லை. After that I never met you for 10 years. Oh yes. ஆனால் வந்து கருப்புங்கிற நாடகத்தில் நடிச்சாரு. ஸோ செம்மையாக நடிச்சாரு. If you all need something about it, let me know. I'll be happy to share. Sure. Alright. Anything you want to talk about the play, bro? Anything we missed out? டாக்ஸிகாலிட்டி நிறையா இருக்குது இதில். ஸோ பார்க்குற வரவங்களுக்கு வந்து லைக் இது எப்சடிஸ் பிளேன்னு சொல்லும் போது என்னன்னா, தமிழில் என்ன சொல்லுவாங்க, எப்சடிஸ் லைக் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம், கேட்கலாம். But is it meant to reflect? I don't know. Are you trying to imply that the real relationships in the world today are also extremely toxic? இல்லை, என்ன பியூட்டினா தினேஷ், 1996 எழுதப்பட்ட டெக்ஸ்ட் இப்போ ஒரு 20 வருஷம் ஸோ 20 வருஷம் கழிச்சு நம்ம பார்க்கும்போது இட்ஸ் ஸ்டில் ரிலேட்டபிள். ஸோ இடங்கள்ல நம்ம மாற்றிருக்கோம். மற்றபடி வந்து இது பள்ளி எதுக்காக வந்து ஹரிஷ் சர்மா வச்சாங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இன்ஃபேக்ட் இட் இஸ் ஆல்சோ ரிஃப்ளெக்ஷன் ஃபார் அஸ். இதில் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் திங் அபவுட் திஸ் பிளேஸ், எல்லாருமே வந்து ஒவ்வொரு விதமான பூச்சை பற்றி பேசியிருப்பாங்க. கரையானை பற்றி பேசுவாங்க, கருப்பான் பூச்சிகளை பற்றி பேசுவாங்க, எட்டுக்கால பூச்சை பற்றி பேசுவாங்க. This is in the script. Yes, in the script. This is இது வந்து ட்ரெண்ட்ஸ் அடாப்டேஷன். ஸோ அப்படின்னா அது நான் ட்ரான்ஸ்லேஷன் மட்டும் பண்ணல, இப்போ உள்ள உங்களோட இன்புட்ஸும் இருக்குல்ல, கொஞ்சம் இன்புட்ஸ் இருக்கு ஃபார் த கரண்ட் ஆடியன்ஸ். ஏன்னா 1996 ஆடியன்ஸ் உள்ள விஷயங்கள் வந்து லைக் எம்ப்ரெஸ் பிளேஸ் இடங்கள்லாம் வந்து மாற்றி நான் மேபி லைக் சம்திங் ரிலேட்டபிள் லைக் லெட்ஸ் சே ஈஷுன் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்காக நம்ம கொஞ்சம் ரிலேட் பண்ணுற மாதிரி மாற்றி. 1996 ஈஷுன் இல்லையா இருந்துச்சு, ஆனால் வந்து சில அது இருந்துச்சு. இன்ஃபேக்ட் லைக் திங்ஸ் லைக் ஹரிஷ் சர்மா எழுதின உலகத்துல வந்து லைக் ஜீன்ஸை பத்தி நிறைய பேசியிருப்பாரு. லைக் பேசிக்கலி 1990s உள்ள ஃபேஷன் சென்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. ஸோ அதை மாற்றி ஐ புட் இட் இன்டு த ப்ரெசன்ட் டே கியர்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். ஸோ அது இருக்கும். ஓகே. Alright, very excited. Okay, so anyway, thank you Salim for the wonderful information. When is it? 29 ஆகஸ்ட்ல வந்து 3:30க்கு நடக்குது. அப்புறமா இன்னொன்று 7 o'clock நடக்குது. Okay. So 2 ஷோ. So 2 chances to catch Pali live. Yeah. Inga, which venue? Played in Arts House. Okay. Yeah. Alright. Thank you Salim. Thank you Dinesh. Thank you so much. ரொம்ப நன்றி.